ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கடலைப்பருப்பு வச்சு சூப்பரான ஒரு டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் குருமா செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில் 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை சாமான்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பட்டை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டுக்கோங்க. இது ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு. இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃபன் ஐட்டமுக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா கரைஞ்சி வெந்து வரணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு அந்த ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் குருமா நமக்கு நல்லா வாசனையாக கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பை நான் 2 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். ஊற வைக்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே நம்ம 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அது வெந்துடும். இப்போது அந்த குருமாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த வேக வச்ச கடலைப்பருப்பையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட இந்த குருமா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க. காலையில் காய்கறி எதுவும் இல்லைன்னா இந்த குருமா செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய் குருமாவை விட இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 2 பபிள் வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஆஃப் பண்ணிவிடலாம். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குருமா நமக்கு லைட்டாக கொஞ்சம் கொதி விடுது பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குருமாவை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.